ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ், ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட்ஸ் பார்த்துக்கணும் விவர்ஸ். இங்கே பாருங்கள் விவர்ஸ், கத்திரிக்காய் வந்து பூ பூத்துட்டாக. நான் அடுத்து என்ன பிஞ்சு இறங்கிரும். பரவாயில்ல, இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பூ வந்துருச்சு. மணத்தக்காளி கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. இது பொன்னாங்கண்ணி கீரை எனக்கு எடுத்தோம்ல, அதுக்கப்புறம் இது நல்லா சிறப்பாக வந்துருச்சு. அந்த டியூபர் ரோஸ் கிழங்கு நட்டோம்ல, அதுவும் எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க பஸ், டியூபர் ரோஸு இதில் ஒன்று தான் நட்டேன், நல்லா வளர்ந்துருச்சு. இதில் வந்து 2 நட்டேன்னு இதில் வரலை, இதில் கொஞ்சம் தழுத்துருச்சு. இதில் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு பாருங்க. அதில் வந்துருச்சு. இதில் இந்த வந்திருக்கு பாருங்க. அதேமாரி சூரியகாந்தி விதை போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த வந்து எஞ்சி நிற்க பாருங்க. நான் அடுத்து வரலை, அப்படியே நிற்க. 4 விதை போட்டாலும் 1 தான் முளைச்சிருக்கு. பார்ப்போம். இந்த இதுவுமே போன வட்டம் பறித்து இது பண்ணிட்டோம்ல முள்ளங்கி, இந்த வட்டம் கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டுருக்கேன். இந்த இதுலேயும் கொஞ்சம் இருக்குது பாருங்க. இந்த 3 முள்ளங்கி செடி இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த சோளத்தில் ஒரு செடிக்கு ஒரு சோளம் வைக்குமா, 2-3 சோளம் வைக்குமான்னு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தடவை சோளம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். சங்குப்பூ என்னடா பூவே வரலன்னு பார்த்தா பூ பூத்துருக்காங்க, நான் தான் கவனிக்கலை. இங்கே பாருங்க விவர்ஸ், பூத்துருக்குது அழகா. இன்னைக்கு ஒரு டிப்ஸ் தான் விவர்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போதில்ல, மழை காலம் ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு, நம்ம பக்கம் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும், காய்கறி கழிவுகளை என்ன செஞ்சிடணும், நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கணும். எனக்கு எங்களுக்கு ஒரு 4 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும். இந்த சொலவில் தட்டின்னு வெங்காயத்தூள், அப்புறமா கடலைத்தூள், வாழைப்பழத்தூள் எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன். அதுபோக முட்டை ஓடையும் காய வச்சுருக்கேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து காய வச்சுருக்கேன். இங்கே பாருங்க விவர்ஸ், இது வந்து மார்க்கெட்டில் வாங்கின கருவேப்பிலை தான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே வெளியே ஒரு தட்டில் போட்டு போட்டு வச்சுருந்தேன். நல்லா சருகாக காஞ்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும், காஞ்ச பிறகு மிக்சியில் திரிச்சு எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம மழை பெய்யுற நேரம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியாது பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த காய்கறி கழிவெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, இதை வந்து ஒரு ஸ்பூன் எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்து விட்டுடலாம். நீங்களும் என்ன செய்யுங்க, இப்போவுமே வெயில் அடிக்கிற நேரம் எடுத்து காய்கறி கழிவுகளை காய வைங்க. அன்றாடம் வரும்ல, அந்த காய்கறி கழிவே போதுமானது. வெங்காயத்தூள் தனியாக, காய்கறி தூள் தனியாக வைக்கனாலும் வைக்கலாம். ஒன்றா போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கனாக்கும் நம்ம மழை நேரத்தில் அதையும் போட்டுக்கலாம். அது போக கொஞ்சம் மாட்டு சாணத்தையும் எடுத்து நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மாட்டு சாணம் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் காய போடலை. அதுவும் இந்த ஒரு கவரில் வச்சுருக்கேன். இந்த பாருங்க விவர்ஸ், இதுவுமே கொஞ்சம் காஞ்சி இருக்குது. நல்லா என்ன செய்யணும், நல்லா தட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அது போக கொஞ்சம் மண்புழு உரமும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே என்ன செய்யலாம், ஒரு நாளைக்கு கலந்து கலந்து நம்ம போட்டு விடலாம் செடிகளுக்கு. செடி நல்லா சூப்பராக வரும். இந்த கொத்து ரோஸ் ஒயிட் கலர் வாங்கின பாருங்க, வேகமாக தளிர் எடுத்து வரா பாருங்க. 4 தளிர் வர்றாங்க. 4 தளிரில் 4 மொட்டு வரும், ஷுவராக வரும். அதேமாதிரி மஞ்சள் இது ரோஸ்னால அதுலேயும் ஒரு தளிர் வர்றாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஊட்டி ரோஸ்னால ஒரு தளிர் 2 தளிர் தான் வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் உரம் கொடுக்குறத பொறுத்து. நான் இப்போ இதுக்கு ஃபுல்லாக டீ தூள் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் விவர்ஸ். நல்லா தளிர் எடுக்கணும்னா சரி, புது ரோஸ் வாங்கி வச்சுன்னா சரி, டீ தூள் மட்டும்தான். நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்த டீ தூளை என்ன செய்யுங்க, தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு காய போட்டு எடுத்து கொடுத்துட்டே வாங்க, நல்லா செடி சிறப்பாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ கட் பண்ணி விட்ட பிறகு நிறைய தளிர் வந்துருக்கு விவர்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குமே 1K சப்ஸ்கிரைபர் நேரத்தோடு வந்துட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.